வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அஃபேர்ஸ்க்கு ஒரு புள்ளி எனக்கும் எல்லாரும் என்ன இது நான் வந்து ஐயோ யார் என்னெல்லாம் கேட்டாங்க. Galata presents Kadale Kadale, presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, powered by Sunland Sunflower Oil, Pisipillada Sunland Refined Sunflower Oil, associate sponsor Darling. நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்க, பிரிய போறீங்க, அது ஒரு புள்ளி, அது ஒரு ஸ்மால் டாட். ஒரு சடனாக அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அஸ் அ வைஃப் அவங்க அழுதாங்க என் ஃப்ரெண்டு கிட்ட. அழுகும் போது சொன்னது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. தண்டனை கிடைக்கும். என்ன சொன்னாங்கன்னு சொல்லலாம். It is wrong. இல்ல மறப்பதில்லை நெஞ்சே நெஞ்சே ஓ நெஞ்சே நெஞ்சே. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கு? டக்குன்னு அது சொல். It's going to be 22. 22. அவ்வளோதானா? 2003. அப்போ 22 தானே. 22 ஆகலை இன்னும். சார் டவுட்ல இருக்காரு, என்ன ஒரு முடிவுக்கு வாங்க டக்குன்னு. அதுக்கு முன்னாடியே யாரையோ பண்ணிட்டாரு போல எனக்கு. அந்த கணக்குல இந்த கணக்குல சேர்க்க கூடாது. ஐயோ புரியலையே. என்னோட கணக்கு. ஆனா வந்து திடீர்னு இந்த சோஷியல் மீடியால வந்து உங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போறீங்க, பிரிய போறீங்க, அந்த மாதிரி ஏதாவது சண்டை அந்த மாதிரி ஏதாவது நடந்து அந்த மாதிரி ஏதாவது? ஆக்சுவலாக இந்த அது வரைக்கும்லாம் ஏன் போகாது, இது வரைக்கும் போகல, இனிமேல் ஏன் போகாது அப்படின்னா, இப்போ நான் ஷூட் முடிச்சு வீட்டுக்கு வரேன், எங்கே போனீங்க, ஏன் இப்போ வர்றீங்க, அதுன்றது நான் கல்யாணம் பண்ண காலத்துலேருந்தே இல்லை. அப்புறம் இன்னொன்று லைக் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அது கிடையாது. என் செல்ஃபோனை அவங்க டச் பண்ணதே கிடையாது. ஆனால் என் ஃபோன் சும்மா அப்படி பெட் மேலே தான் கிடக்கும். எனக்கிட்ட அந்த இது கிடையாது. வீட்டுக்குள்ளே வந்தோடனே வாங்கலாம் வெளியே ஹோட்டலுக்கு போகலாம் சாப்பிட அப்படின்னா அது 5000 ரூபா 10000 ரூபா ஆகும். அப்படி இது வரைக்கும் கூப்பிட்டது கிடையாது. அது நானாக சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு பேமெண்ட் வச்சு வில் கோ அவுட்டு, அது நம்ம போகிறோம். அப்புறம் எனக்கு நீங்கள் என்னங்க எவ்வளோ நாள் வாடகைக்கு வீட்டில் இருக்கீங்க, உங்களை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் மனுஷனா, நீங்களாம் ஆம்பளையான்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. அப்படி இது வரைக்கும் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் என்ன, எனக்கு நீங்கள் என்ன நகை வாங்கி பெருசாக நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று வாங்கினா என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வருவேன். அப்போது என்ன உங்கள் பொண்ணுக்கு அப்படியும் கேட்டதில்லை. ஆக்சுவலி நாங்கள் சண்டை போட்ட டைம்லலாம் அந்த மாதிரி வெளியே பெருசாக ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. இப்போ சோஷியல் மீடியா ஃபேமஸாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சே எங்கள் வீட்டில் வந்ததில்லை. வி காட் அடாப்டட். ஐ காட் அடாப்டட் டு சச் அ சிச்சுவேஷன். ஐ நோ இட் இஸ் ஹிம். அவரோட முன்னாடி அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஏர்லி டைம்ஸ் when I was very young. But then I got to know like this is mama, this is his love. அவரோட வே ஆஃப் ஷோயிங் எக்ஸ்பிரஸிங் லவ் இஸ் திஸ் இஸ். அப்போ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். டிவோர்ஸ் பண்ணுறவங்களையும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது, ஒன்றா வாழ்கிறவங்களையும் எப்படின்னு ஆச்சரியப்பட முடியாது. இட்ஸ் சேம். இந்த ரூமர் வந்த டைமில் வந்து நிறைய நாங்கள் செலிபிரிட்டிஸ் வி லுக்ட் அப் டு அப்படின்னு இருக்கிறவங்க டியூ டு தேர் ஓன் சாய்ஸஸ் அவங்க வந்து அந்த டெசிஷன் எடுத்து டிவோர்ஸ் அப்படின்னு பிரியறது அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களோடதும் அப்படி ஒரு ரூமராக வரும்போது நேச்சுரலி ஒரு நம்புறதுக்கான அந்த இன்க்ளினேஷன் வந்து ஜாஸ்தியாக ஆச்சு. டெஃபினெட்லி. நானுமே அதான் நான் மாமாட்ட சொன்னேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமிச்சாங்க மாமா இந்த மாதிரி, இந்த அதை எடுத்து எனக்குமே அமிச்சாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் பண்றாங்க, சரி இவங்களுக்கு மட்டும் எதுக்கு விட்டு வைப்பானு, இவங்களும் பண்றாங்கன்னு போட்டு விடுவோம். காசா பணமா எடுத்து ஒரு பிட்டு போடும். எப்பவுமே நீங்க அந்த டைட்டில் அந்த தம்ப்நெயில பார்த்து தான் உள்ளே போறோம். ஸோ அந்த தம்ப்நெயில நான் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல சும்மா விளையாட்டா ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்தாண்டான்னு சொன்னேன்னா அந்த கட் பண்ணி போட்டு சும்மா விளையாட்டு வந்து சோனியா வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. ஆக்சுவலா உல்டாவா போஷன் கெட்டு வாழ்க்கையை கெடுத்த சோனியான்னு போட்டுருந்தா அந்த பெரிய ஹிட் அடிச்சிருக்கோம். இல்ல என்ன எனக்கு புரியலையே, நீங்க வந்தது இப்ப நாங்க மீட் பண்ண இப்ப பாருங்க கீழ ஒரு அப்படி போட்டுருந்தா பெரிய ஹிட் அடிச்சு. இல்ல ஒரு கோஇன்சிடென்ஸ் என்ன, நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஒரு சீரியலோட டைரக்டர் கீழ இப்ப மீட் பண்ணிட்டு வரோம். கீழ நாங்க நீங்க ஒன் செகண்ட் இன்னைக்கு லவர்ஸ் டேக்கு கேட்டிருக்கீங்க. ஆமா.
நம்ம சொல்லுவோம் தெரியுமா, வாழ்க்கையில இவனை இனிமேல் சந்திக்க கூடாது அப்படின்னு ரஜினி சார் மாதிரி ஒன்று போட்டிருப்போம் இல்லையா. அப்போ ஏற்ற மாதிரி முதல் முறையா இவளை சந்திக்கிறதுக்கு காரணமா இருந்து என்னுடைய சிறந்த நண்பன் பாலா அப்போ ஏற்ற மாதிரி வராப்புல. மாமா யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு ஏற்ற மாதிரியே வரே மாமா அப்படின்னா, இப்பதான் ஒரு லவ் சம்பந்தமா இன்டர்வியூ கொடுக்க போறேன், உண்மையை சொல்லிட வேண்டியதுதான், ஒன்னும் கொன்று வேண்டாம் அப்படின்னு. அவங்க கிட்ட சில கேரக்டர்ஸ்லாம் இருந்தது. நான் என்ன மாத்திக்கிட்டேன்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டை பத்தி, வீட்டுல இருந்து என்ன ஃபோன் வரும், அந்த பதட்டம் வேண்டாம், போயிடுச்சு. அது ஒரு 10 years லாஸ்ட் 7 years-ஆவே இல்லை. அவங்க எனக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டாங்க. அந்த கால் எப்படி இருக்கும்னா, கேன் ஐ கால்னு ஒன்று வரும், ஆர் ஒரு ரிங் கட் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் ரொம்ப நேரம் போச்சுன்னா என்னன்னு போனால் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும், கரண்ட் கட் ஆயிடுச்சு என்ன பண்ணணும், கேஸ் தீர்ந்துருச்சு என்ன பண்ணணும். எனக்கு இதோட எல்லாம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஓகே, தக்காளி இல்லை. இந்த மாதிரி ஆமா, இதுக்கெல்லாம் இதுதான் வந்துச்சு. அதுவும் தக்காளி இல்லன்னு உங்களுக்கு கால் பண்ணி இல்ல. அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மளிகை கடைக்கும் சர்வெண்ட்டுக்கும் நடுவுல ஃபோன் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனிமே இது சம்பந்தமா ஃபோன் வரக்கூடாது. கேஸுக்கும் கீழே இருக்க வாட்ச்மேனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனிமே இது சம்பந்தமா ஃபோன் வரக்கூடாது. கரண்ட் சம்பந்தமா நீ ஃபோனே பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெர்டர் ஒன்று போட்டோம். பட் அது பேரு அந்த 3 காலம் கட் ஆயிடுச்சு. இப்போ அதாவது பொண்டாட்டிட்டேன்னு ஃபோன் வந்தா நீ உண்மையிலே சொல்றேன், அது மனுஷன் நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த காரணங்களை மட்டும் தெரிஞ்சுட்டு அது கொஞ்சம் லட்சக்கணக்கில் செலவானாலும் பரவாயில்ல. ஆமா, அதை பண்ணிட்டோம்னா டிப்பிக்கல். அந்த நாங்க பெருசா லவ் பண்ணலங்க, அது ஒன்று 3 to 4 பார்த்து பழக ஆரம்பிச்சு கொஞ்சம் வீக்ஸ்லயே வந்து 20 வருஷங்களுக்கு பெருசா லவ் பண்ணலங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சார் பிஃபோர் மேரேஜ் இல்ல சும்மா இல்லன்னா சொல்லு, ஸ்டில் எனக்கு லவ் இல்லைன்னு வேணா சொல்லு. he is not a loving lover boy, அந்த மெட்டீரியலே இல்லங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, ஐ லவ் யூ எல்லாம் சொல்லல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, என்னை யாருமே வாங்க போங்கலாம் கூப்பிட்டது இல்ல. நம்மள ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு நினைக்கிற ஒரு ஆம்பளை, சோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்கு உழல உங்களே உழறீங்க. 2-3 விஷயம் இருக்குங்க. அப்ப நான் வந்து இந்த ஓவரா நம்மள வந்து எல்லாம் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டையெல்லாம் போட்டு, நான் எப்பவுமே விபூதி பட்டையெல்லாம் போட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன். ஒரு மாதிரி அந்த டைம்ல அதிக ப்ரப்போசல் வந்துட்டு அதனால குறைச்சிக்கிறதுக்கு. அந்த மாதிரி யாரும் நம்மள தேவையில்லாம ஒரு பயம் நம்மள பார்க்க கூடாது, யாருக்கும் நம்ம அந்த தாட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருப்போம், சிங்கிள் நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அப்பதான் இந்த இதெல்லாம் பொண்ண ஆரம்பிச்ச டைம். அது 2001 2000 டிசம்பர்ல பார்த்தாரு. நான் ஏமாந்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்க. பிரமாதம். இவரும் ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, மறைக்க முடியாது தெரியும்ல, வந்துரும். இதே மாதிரிங்க என் மாமியார் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது எப்படி தெரியுமா, நான் மாலை போட்டிருக்கேன், காளிகாம்பாளுக்கு மாலை போட்டிருக்கேன், ஃபுல் ரெட் ட்ரெஸ், கழுத்துல மாலை, கோவில்ல மீட் பண்ண எல்லாரும் அந்த பிஸ்டா படத்துல கார்த்திக் சார் நினைப்பாங்கல்ல, அவங்க மாலை போட்டு அந்த மாதிரி இவரும் விழுந்துட்டா அவங்கள வந்துட்டு எல்லாம் ஐயோ ரொம்ப டிவைனான ரொம்ப ஏஸ்தட்டிக்கான நல்ல பிள்ளை அப்படின்னு நினைச்சு நம்ம மவுத் ஓபன் பண்ணோடனே. ஆமா, அது இப்போ ரீகால் பண்ணுவோம், அதை நினச்சா கொஞ்சம் பயமா இருக்கும். இப்போ ஷேர் பண்ணலாம், அதே நாங்கள் கடந்திருக்கோம் அப்படின்னா பெரிய சண்டை அப்படின்னா எதுக்காக வந்து இல்லைம்மா. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் வந்து எல்லா விஷயத்தையுமே அவ எடுத்துப்பாங்க. அந்த பெண்ணுக்கு இன்னொரு பெண் போட்டியாக வருவது மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணலாம். அது அந்த புரிதல் வந்து எல்லா ஆணுக்குமே ரொம்ப அவசியம். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை அது ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கலாம். அப்புறம் ரொம்ப மேல் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க, எங்கள் தாத்தா 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு அதெல்லாம் பரவாயில்லன்னுட்டு பெண்கள்கிட்ட ராங் ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்புறம் அது ஒரு குழப்பமாகலாம். இதுதான் நம்ம கண் கூட பார்த்தது. அப்புறம் ஒரு பெரிய ஆமாம். ஆனால் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அஃபேர்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சின்ன சின்ன இடைவெளியில் அது இருந்துகிட்டே இருக்கு. அது நம்ம யார் மேலேயும் பழியெல்லாம் போட முடியாது, அது சூழ்நிலை காரணமாக இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்கும் அது சமம், அதையும் நீங்கள் ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. பட் நம்ம வந்து இப்போ நான் ஒரு திருமணமான பெண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு உடனே தோன்றது வந்துட்டு அந்த பையன்தான். ஸோ நம்ம வந்து அது அந்த மாதிரி ஒரு பார்வையே வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல ஐ எம் வெரி இது. அது ரொம்ப அது ஒய்ஃப்க்கு தெரியும்.
அதில் ரொம்ப கிளியராக இருப்பேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம சில இடங்களில் இன்னைக்கு வரைக்கும் எந்த கெட்ட பேரும் இல்லாமல் இருக்க சூழலில் ஒரு புள்ளி எனக்கும் எல்லாரும் ஏன்னா இது நான் வந்து ஐயோ யார் என்னெல்லாம் கேட்டாதீங்க, சும்மா நான் ஆண்டிலே நடந்ததை சொல்லுவேன். அது ஒரு புள்ளி, அது ஒரு ஸ்மால் டாட். ஆனால் அது வந்து ரொம்ப கள்ளத்தனமாக வீட்டுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை. அது ஒரு மாதிரி கேஷுவலாக சிரிச்சிட்டே நடக்கிற மாதிரி நடந்தப்போ அது நான் ஒரு சடனாக அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. நான் மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி இல்லை. ஐ கன்வே அவங்ககிட்ட என்ன இப்படி நினச்சேன், இது இப்படி ஆயிடுச்சு. அவங்க தான் அதை கையில் எடுத்தாங்க. எனக்கு என்னென்னா அஸ் அ வைஃப் அவங்க அழுதாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அந்த அழுகும்போது சொன்னது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. அதில் இருந்தது எல்லாமே இருந்ததுன்னா, நான் என்னவெல்லாம் கொடுத்தேன், அவர் என்னவெல்லாம் கொடுத்தாருன்றது. தப்பு பண்ணாருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவர் ஏன் இதை பண்ணினாருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இவர் பண்ணதுனால இவரை விட்டுட்டு போறேன்னு சொல்லலை. இவருக்கு தண்டனை கிடைக்கும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லலாமா? அவங்க எனக்கு ஒரு லவ் கொடுக்கல, எனக்கு இதோட அதிகமான லவ் கொடுத்துருக்கலாமே, இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்கலாமேன்னு அவங்க எனக்கு வேணும்னு தான் கேட்டாங்க. பட் தட் டைம் அவங்க அந்த இந்த மாதிரி உங்க ஏதோ ஒன்று லைஃப்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டும் அவங்க இதுதான் ரியாக்ட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அப்போது நான் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆனது வந்துட்டு எனக்கு அந்த இன்சிடென்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அந்த நம்ம ஒரு அட்ராக்ஷன் சொல்லுவோம், அது ஜீரோ ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே மாட்டாடி பிடிக்கும், அதுதான் உண்மை. அப்போது நான் வந்துட்டு நான் டெய்லி போய் என் ஒய்ஃப்கிட்ட போவேன். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கும், அவங்க அழுவாங்க. ஆனால் வீட்டை விட்டு இறங்கி போகல, சாப்பிடாம பட்டினி கிடக்கலை, உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லலை. அப்பவும் ஃபோனை போட்டால் எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. அன்றைக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரியிறவங்க காதலுக்காக அதெல்லாம் கிடையாது. மன்னிக்கிற தன்மை இருந்ததுன்னா காதல் இன்னும் பெருசாகும். ஒரு மன்னிக்கிற 2 பேரில் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட. அப்புறம் இதை நானே என்ன சொல்கிறேன்னா தவறுங்கிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் அப்ரூவர் ஆகிறேன், நான் சொல்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் ஹர். ஒருவேளை அவங்க அந்த டைம்ல நீங்க கடவுள் புண்ணியத்துல அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸா கொடுத்து இந்த இவ்வளவு தூரம் கடந்து வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒருவேளை அவங்க அந்த டைம்ல வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்தா? எனக்கு இவங்க லவ் மேல உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சீங்களா எங்கேயோ அவங்க லவ் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டோம்? யா, நீங்க நிறைய மெச்சூரிட்டி வந்து இயர்ஸ் கடந்துதாங்க கிடைக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன மாதிரி ஆட்கள்லாம் பேசிடுறோம். நிறைய வாடுறதுக்கு நிறைய இடங்கள். நீங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு மடி தேவைப்படும், அம்மா இல்லை, எங்கே போவீங்க? இதை வந்து நீங்கள் ஒய்ஃப் இல்லை, அது உங்களுக்கு அதுதான் எல்லாமே. ஒரு மடி வேணும்ல போய் படுத்துக்கிறதுக்கு. நான் எஸ்டர்டே முந்தா நேற்று பயங்கர ஃபீவரு வந்துட்டு எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் போய் அவங்க மடியில் தூங்கிட்டேன். எப்படி தூங்கினேனே தெரில. அவங்களும் எந்திரிக்கவே இல்லை போல இருக்கு. நான் ஏதோ இது வந்து நான் சும்மா இதுக்கு சொல்லலை, ஏதோ ஒன்று கொடுக்குது தானே, அது ஒரு பெரிய அரவணைப்பை கொடுக்குது தானே. ஸோ நான் அந்த டேயில் வந்து அவங்க கேட்டாங்கல்ல ஒன்று, நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப கொடுக்க முடியல. அந்த டேக்கு அப்புறம் நான் நிறையா மாறினேன். இவங்கக்கிட்ட சொல்லாமல் மீன் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒன்று பண்ணுவோம், அதெல்லாம் நிப்பாட்ட ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றினேன். உனக்கு என்ன லவ் தானே வேணும், வா உனக்கு திகட்ட தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய அவங்க மேலே லவ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் இன்னொன்று, லைஃப் லாங் நான் இனிமேல் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் வந்து பண்ணலை, பட் ப்ராமிஸ். ஸோ இதெல்லாம் ஷி அண்டர்ஸ்டாண்ட். பட் பயங்கர ஹாப்பி அவங்க அதுக்கப்புறம், வித் ஃபேமிலி ஹாப்பி. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, இது எல்லாமே என் 2 பிள்ளைகளுக்கும் தெரியும். அது எனக்கு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். பட் உங்கள் மனசில் எதுவுமே இல்லைன்றது ரொம்ப அழகாக புரியுது. இல்லைன்னா இவங்களை இவ்வளோ கிட்டக்க வச்சுட்டு நீங்கள் இதை பற்றி சொல்லியிருக்க. பட் அந்த தைரியம் அது எப்படி நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, இது நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேரும் இப்போ யாருன்னா, இப்போ வெளியில் கூத்தாடிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, என்டர்டெய்னர்ஸ். நாங்கள் வந்துட்டு எப்படின்னா, இன்றைக்கி நியூஸ் தெரியணும்னா பேப்பர் வாங்கி பார்க்குறாங்கல்ல, அந்த பேப்பர்ஸ் நாங்கள் கசக்கி தூக்கி போட்டு போயிடலாம். பட் நான் தான் நியூஸ் தரேன். அப்புறம் ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்பிக்கைக்கு நயன்தாரா தேவைப்படுது, நம்பிக்கைக்கு ஷாருக் கான் தேவைப்படுது. அப்போ நாங்கள் யார்?
ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மூலமாக வியாபார பொருள் நாங்கள். இந்த வியாபார பொருள் எப்படியும் வியாபார பொருள் தானே. இந்த வியாபார பொருள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நான் நம்பிக்கை கொடுக்கணும்ல உங்களுக்கு. நான் இந்த கல்யாண வாழ்க்கையுமே காதல்லையுமே நான் நம்பிக்கை தரேன். அதனால தான் என்னால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியுது. ஏன்னா இதை வேற யாராவது 2 பேர், அவங்க 2 பேரும் இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ரொம்ப ஒரு 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 பண்ணிட்டு இல்லை, அவங்க ஒரு கிட்ட போய் இந்த இன்டர்வியூ கிட்ட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஹிடன் பண்ணி மறைச்சு வச்சுட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பல கோடி பேர் இருப்பாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் சினிமா மூலமாக, எழுத்து மூலமாக, கதை மூலமாக சொல்கிறதே இன்டர்வியூ மூலமாக சொல்லிட்டு போகிறேன் என்ன இப்போ. ஸோ எனக்கு இதை ஒழிச்சு மறைக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ ஐ கன்வே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, மன்னிப்பு அது இரு பக்கத்திலிருந்து யார் கொடுத்தாலும் மன்னிக்கப்படும். அந்த மன்னிப்பு மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிறிய காதல் பலூன் மாதிரி பெருசாகும். நிச்சயமாக சொல்கிறேன், காதலுக்கும் சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வயசு மேட்டரே கிடையாது. இல்லை ஆக்சுவலி சொல்லுங்களேன், அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுன்றது வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏஜில் அது ரொம்ப எப்படி இல்லை அது இட் இஸ் நாட் ஹிம். அந்த நேரத்தில் எனக்கு தோணுது என்னன்னா, அது அவர் கிடையாது, அவரால் அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் அவரால் நம்புங்க, அவரால் அது ஐ மீன் அந்த அது வந்து எனக்கு சிச்சுவேஷன் வந்து எல்லா பக்கத்துலேருந்தும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து அழுதேன். பட் ஐ டென்ட் டாக் டு மை மதர், யார்கிட்டையும் நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, அவர் அந்த இடத்துல அது 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 ஏதாவது ஒரு தப்பாக போனாலும் அது வெளியே வந்தாலும் அவர் ரெஸ்பெக்ட் போயிடும்ன்றது மட்டும். அதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அது மட்டும்தான் மைண்டில் சொல்லி அழுதது என்னன்னா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்திய பேரு அது போயிருக்குமே, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்திய அதே தான் சொல்லிட்டேன். உங்களை பத்திலாம் அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. எனக்கு அதெல்லாம் நீ ரோட்ல நம்ம அவருக்கு வந்து எப்பவுமே நான் எப்பவுமே இன்னைக்கு இல்லை, பிகினிங்ல இருந்து எந்த சண்டை வந்து எதுனாலும் அம்மா எல்லாம் கூட வா வீட்டுக்கு வந்துடுவா ஊன்னெல்லாம் சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷம் ஏதாவது யாராவது சொல்லிடுவாங்களோ, அவர் ஏதாவது பண்ணிடுவாங்களோ. அவர் சைட்ல இருந்து நடிகையை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அவங்க ஊர் தானே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். ஐ வாண்ட் இஸ் ரெஸ்பெக்ட் ஆல்வேஸ். அதெல்லாம் சும்மாலாம் இல்லை. நான் சிவாஜி சார்லாம் அந்த ராதாலாம் சொல்ல அந்த மாதிரி மரியாதைன்னா அவர் அந்த மரியாதையோடு இருக்கணும். எனக்கு அதில் ஒரு துளி கூட அவரை யாரும் டிஸ்ரெஸ், நான் கோவத்துலலாம் கூட இது பண்ணுவேன். பசங்க ஒரு வார்த்தை சொல்ல நான் ஒத்துக்க மாட்டேன். இது நான் வந்து இன்டர்வியூக்காக சொல்லலை. ஐ திங்க் தட்ஸ் த வே இட் ஷுட் பி. லைக் நம்மளோட சில கல்ச்சர், சில விஷயங்கள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கு. அதில் நான் ரொம்ப ஊறி இருக்கேன். மேபி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறது ரொம்ப கம்மி. நான் கொஞ்சம் என் பொண்ணெல்லாம் சொல்லும், எல்லாம் 1950s பிறந்து என்ன பண்றாங்க தெரியுமா, வீட்டில் ஒரு தகப்பன் எல்லார்ட்டையும் விரோதியாக நடந்துப்பான். வெளியில போய் யாராவது நம்மக்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மகிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க, அப்படி போய் அன்பா நடிச்சுன்னு சுத்தின்னு இருப்போம். அதை நீ வீட்டில் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களை அந்த பொசிஷனை நீங்க எப்படி கடந்தீங்க அப்படின்றதும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த பொசிஷனை நீங்க எப்படி கடந்தீங்கன்றதுமே எனக்கு ஆச்சரியமா. எனக்கே என்ன ஆச்சரியமா இருந்துச்சு. நானா இன்னொரு விஷயம், நான் ஒரு குழந்தைத்தனமா இருந்தேன்னா படன்னு டிசிஷன் எடுத்துருவேன், யோசிக்கிறேன். ரொம்ப இமோஷனல் பர்சன் நான். பட் அன்னைக்கு அந்த விஷயத்த வந்து நான் அவ்வளோ எனக்கு வந்து ஒருத்தர் அவர் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, ஒருத்தர் அவர் ஒன்றும் ஹேண்டில் பண்ணாங்க. சரி, இப்போ இது உங்களுக்குள்ள நடந்து முடிச்சு, இதை ஏன் பசங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணல? பசங்க கிட்ட இது நான் பேசினேன், சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க அப்பா பத்தி நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணேன். வந்து இப்படி பண்ணனியான்னு என்கிட்ட கேட்டக்கூடாது. அப்ப நான் இப்படி ஒன்று பண்ணினேன். 2 பேர்கிட்டயுமே சொல்றேன், 2 பேர்கிட்ட இப்படி ஒன்று பண்ணினேன். அதுல சில தவறுகள் இருந்துச்சு, அதுக்கு இதெல்லாம் காரணம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயே இப்படி ஒரு ஏதாவதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அப்பா மேலே எதுவும் சந்தேகப்பட்டுறாதீங்க. ஆனா அது கிடையாது, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படிங்கறது 2 பசங்கள்ட்ட. அவருமே வீட்ல வந்து அவன் 19 அப்ப இன்னும் அவ்வளவு இல்ல, 13 or 14 தான் அவ. ஆனா பட் 2 பேரும் ஓகே டாடி அப்படினாங்க. ஆனா பேருமே கொஞ்சம் நாள் பேசாம அப்படி எல்லாம் யோசிச்சாங்க. அதை பத்தி நாங்க யாருமே பேசுறதில்ல, நாங்க அதை பத்தி எதுவுமே சொல்றது இல்லை. அதான் சொல்லனே, ஐ டென்ட் வாண்ட் பீப்புள் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம். ஐ வாஸ் ஒன்லி பாதர்ட் அபவுட் இட். எதனா பிரச்சனை வந்துட்டா அது ஒரு பேசிட்டா, ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி a laughing stock. அது ஒன்லி பாதர்ட் மீ. அவரோட ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டேன், அவரோட ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சனை கூப்பிட்டேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, இதை இப்படி நான் பண்ணுறேன்னு சொன்னேன். கூப்பிட்டு அவர்கிட்ட பேசணும், எல்லாம் பேசணும், அவ்வளோதான். ஒரு 15 நிமிஷத்துல. அண்ட் அந்த மொமெண்ட் தான் நீங்கள் யூ ஜஸ்ட் ரியலைஸ்ட் இட் சார். இல்லை இது மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை, ஆனால் அந்த மொமெண்ட்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
இவரை கூட சொல்லியிருப்பார் போல இருக்கு, என் பொண்டாட்டி ரொம்ப சைல்டிஷாக இருக்கா அப்படின்னு. ரொம்ப இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே கல்யாணம் ஆன புதுசில், அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுலேருந்து அவரோட அந்த ஒரு 2 people வந்து அவங்க என்னை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னை மேடம் கூப்பிட்றது வந்து வேற மேடம் ஆயிடுச்சு. அது ரியலாக நான் எனக்கு என்னாச்சுன்னா ஐயோ வேற லெவல் நீங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. லைக் நம்ம என்ன பண்ணோம் பட் அதை பற்றிலாம் இப்போ டிஸ்கஸே இல்லை. அந்த சடன் மொமெண்ட்டு அந்த ஒரு 10-15 days அவங்கள்ட்ட அந்த பெயின் கால்டு பெயின் அந்த பொண்ணு ஆறுற வரைக்கும் அப்புறம் ரொம்ப நார்மலாக அதை இது வரைக்கும் சொல்லி காமிச்சது கிடையாது. இல்லை அதை பற்றி பேசினதே இப்போ கிடையாது. அவர் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியும். இல்லை பட் நான் என்ன நினச்சேன்னா இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாம் படப்படன்னு அவசரப்படுறாங்க. 2 பேர் சேர்ந்தது காதல், ஒருத்தருக்கு புரிதல் இல்லைனாலும் அந்த உடஞ்சு போகுது. 2 பேருமே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் 2 people ரொம்ப நான் தான் சொல்லணேன், ரிலேஷன்ஷிப் வந்து சுத்தமா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை இல்லையோ, ரொம்ப அப்யூசிவா உன் முகம் பார்த்து என்னால உன்னை கேவலமா மரியாதை கட்டத்தனமா பேச முடியுதுன்னா அது ஸ்டாப், கட் பண்ணி அது போயிடும். டிஸ்ரெஸ்பெக்ட் அந்த கோமா பேசுறது வேற, நாயே பண்ணி வாட் எவர் அந்த மாதிரி சொல்றது, அந்த நேரத்துக்கு ஒரு கோவத்துல பேசுறதும் அதெல்லாம் ஓகே. ரொம்ப உன்னை வந்து ஒரு அவ்வளோ இன்சல்ட்டிங்கா, ஆனால் உன் மனசுல தரக்குறைவா பேசுற அளவுக்கு ஒருத்தர் அது மனைவி கணவராக இருந்தாலும் கணவன் மனைவியா இருந்தாலும் பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு உள்ள இருக்குதுன்னா அது தொடர்ந்து திருப்பி இட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டிங்னா there's no point in them living together. No, அது ரொம்ப தப்பு, அது ரொம்ப நெகட்டிவிட்டி. இப்போ ஒருத்தர் கோவப்படுறாங்க, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நானும் கோவப்படுவேன், அவரும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த கோவப்பட்டோடனே டப்புன்னு பேக்கை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்கல்ல, அது எங்கள் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. நான் உட்காந்து இல்லை ஆனால் ஒரே ஒரு பயம் என்னன்னா லாக் பண்ணிடுவானுவன், டோரை லாக் பண்ணிட்டு. அப்போ என்ன தோணும்னா இவங்க ஏதாவது அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு தோணுமா? நம்ம கொல்ல பக்கமாக போய் ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தோம்னா எதையாட்டு தின்னுட்டு இருப்பாங்க. பாவி பிடிச்சாதே. அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க, அதுவும் இவங்க மேலே பெரிய மரியாதை வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இருந்தோன்னே நம்ம எங்கேயாவது ஷூட்டில் இருப்போமா, பயங்கரமாக டென்ஷன்லாம் ஆகிட்டு அந்த டேப்லெட் அங்கே வாங்கி கொடு, இந்த டேப்லெட் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரணும்ட்டு கதவை திறந்து போய் டோர் ஓப்பன் பண்ணால் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளை மீறி ஒன்று வந்தோடனே என்னம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நடுக்கத்தோடயே சொல்லுவாங்க பசிச்சுது. அந்த மாதிரி இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் நம்மள நான் ஒன்று சொல்லிட்டா, வித் வாட் எவர் இந்த ஒரு கான்வர்சேஷன்ல அவர் இல்லாம கூட நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிரியாணி இல்லாம நீங்க இல்லாம அவர்னால இருக்கவே முடியாது. நான் ரீசெண்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே அவங்க ஒரு 1.5 years முன்னாடி அவங்க அண்ணா இறந்தாரு. அதுக்கு முன்னாடி கூட அவர் மேல ரொம்ப சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கோவமா இருந்தேன். ஆனா அவங்க அண்ணா இறந்த அடுத்த செகண்டு என்ன பாயிண்ட் ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளோ சண்டை வந்தாலும் கொஞ்சம் 2 நாள் 3 நாள் கூட நான் அவரை விட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நானாக டிசைட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அவர் நான் இல்லைன்னா அண்ணா இல்லைன்னா நான் இப்படிதான். அவரோட என்ன இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிடுவார், அவங்க அண்ணா கிட்ட ஷேர் பண்ணுவார். இப்போ அண்ணான்றதே இல்லை. ஸோ அவருக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னு உலகத்தில் நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ ஐ நோ ஹிம். நான் இல்லாமல் இருக்கேன், நான் சொல்றேன். நான் அதை நிறைய என் பிள்ளைங்கிட்டையும் சொல்லியிருக்கேன், உன் டேடி இல்லாம நான் இருப்பேன், நான் இல்லாம டேடி இருக்க மாட்டேன். அது உண்மைதான். Galata presents Kadale Kadale, presented by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, powered by Sunland Sunflower Oil, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, associate sponsor Darling.